தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். ரோஹித் சர்மா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணி தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்தும் முனைப்பில் களமிறங்குகிறது. IPL 2019 இதுவரை தோற்கடிக்கப்படாத அணியாக சென்னை அணி உள்ளது. இந்த இரு அணிகளும் IPL தொடர்களின் பலம் வாய்ந்த அணிகளாக உள்ளன. இரு அணிகளும் தலா 3 முறை பட்டம் வென்றுள்ளன. இரு அணிகளும் மும்பை வாங்கடே மைதானத்தில் நடப்பு IPL தொடரின் 15வது போட்டியில் மோத உள்ளன. சென்னை அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், டெல்லி, ராஜஸ்தான் அணிகளை வென்றுள்ளது. மும்பை அணியோ டெல்லி மற்றும் பஞ்சாபிடம் தோற்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியுடன் வெற்றியை பதிவு செய்துள்ளது. இரு அணிகளுக்கும் இடையேயான போட்டி தற்போது மும்பைக்கு சாதகமாகவே உள்ளது. கடைசியாக ஆடிய 5 மும்பை சென்னை போட்டிகளில் 4 போட்டிகளை மும்பையை வென்றுள்ளது. ஒட்டுமொத்தமாகவும் 14 போட்டிகளை மும்பையும் 12 போட்டிகளில் சென்னையும் வெற்றி பெற்றுள்ளது. எனினும் தோனியின் கம்பேக் ராஜஸ்தானுக்கு எதிராக அபாரமாக இருந்தது. 46 பந்துகளில் 75 ரன்களை குவித்து அசத்தினார். தோனி பேட்டிங் செய்ய வரும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 3 விக்கெட்டுகளை இழந்து 27 ரன்கள் எடுத்திருந்தது. ரெய்னாவுடன் இணைந்து தோனி 61 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தார். அடுத்து பிராவோவுடன் இணைந்து 56 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தார். சென்னை அணியின் பலமாக அந்த அணியின் பேட்டிங் வரிசையின் நீளமும் சுழற்பந்து வீச்சும் உள்ளது. அதே சமயம் மும்பை அணி வேகப்பந்து வீச்சில் பலமாக உள்ளது. மும்பையின் பேட்டிங் பெரிதும் ரோஹித் மற்றும் டி காக்கேயை நம்பியுள்ளது. மும்பை அணி இந்த போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் வீரர் அல்ஷாரி ஜோசப் அல்லது ஆஸ்திரேலிய வீரர் பென் கட்டிங்கை ஆட வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை அணி பவர் பிளேவுக்கு பிறகு பந்து வீச தாகிர், ஹர்பஜன், ஜடேஜா கூட்டணியை பலமாக வைத்துள்ளது. இந்த இரு அணிகளுக்கும் இடையான போட்டியில் சென்னை அணியின் தொடர் வெற்றிக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி முற்றுப்புள்ளி வைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.